நான் ஹிந்தி பேச கத்துக்கிட்டது சோஷியல் மீடியா மூலமாக தான். ரெண்டு டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. குறைஞ்சது 1 மணி நேரம் சோஷியல் மீடியால இருங்க. ஏன்னா நான் அப்படிதான் ஹிந்தி ஃப்ளூயண்டா பேச ஆரம்பிச்சேன். சோஷியல் மீடியாவை ஹிந்தி பேசுறதுக்கு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத நான் ஒரு ரெண்டு மெத்தட்ல சிம்பிளா சொல்றேன். இது ரொம்ப ஈஸியாச்சே, சோஷியல் மீடியா தானே, பார்த்துருவோம். இது நல்லா, இது நாளைக்கு பார்த்துக்கலாம். ஆரம்பிக்கும் போது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, போக போக போர் அடிக்குது. இது நல்லா இல்ல, இதுவும் நல்லா இல்ல. இதுக்கு பேரு சோஷியல் மீடியா இல்ல, இதுக்கு பேரு டூம் ஸ்க்ராலிங். டூம் ஸ்க்ராலிங் பண்ணா ஹிந்தி கத்துக்க முடியாது, பைத்தியம் தான் ஆகணும். ஸ்க்ரால் பண்ணாம எப்படி சோஷியல் மீடியா பாக்குறது? ஹிந்தி படிக்கிறதுக்கு டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், எதை எப்படி பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சோஷியல் மீடியால ஹிந்தி படிக்கலாம் எங்ககிட்ட நேரம் இல்ல, எங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமா ஹிந்தி படிச்சு முடிக்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி என்னோட ஹிந்தி கோச்சிங் கிளாஸை ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஃப்ளூயன்சி பூஸ்ட் டெக்னிக்ல ஹிந்தி த்ரூ சோஷியல் மீடியாவை நான் 2 ஸ்டெப்பா பிரிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் பாசிவ் எக்ஸ்போஷர். முதல்ல நீங்க ஒரு ஹிந்தி சொல்லி கொடுக்குற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனல்ல வர்ற வீடியோஸை கண்டினியூஸா ஃபாலோ பண்ணுங்க. உங்க சேனலை ஃபாலோ பண்ணணும் அதுதானே? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, என்னோட சேனல் தான் ஃபாலோ பண்ணணும்னு எதுவும் இல்ல. உங்களுக்கு எந்த சேனல் பிடிச்சிருக்கோ, எந்த சேனல் கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றீங்களோ அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு வீடியோ விடாம கம்ப்ளீட்டா ஃபாலோ பண்ணுங்க. இதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான், நீங்க ஃபாலோ பண்ற யூடியூப் சேனல்ல பேசுறவங்க கரெக்டா ஹிந்தியை உச்சரிக்கிறாங்களா, தப்பு பண்றாங்களா ப்ரொனன்சியேஷன்ல அப்படின்னு பார்த்து அதுக்கப்புறம் அவங்கள ஃபாலோ பண்ணுங்க. என்னோட ஹிந்தி கோச்சிங் கிளாஸ்க்கு வர்றவங்க ஹிந்தி வேர்ட்ஸை ரொம்ப தினமும் யூஸ் பண்ற ரொம்ப காமனான வேர்ட்ஸை தப்பா ப்ரொனவுன்ஸ் பண்றாங்க. நான் தினமும் அவங்கள கரெக்ட் பண்றேன். ஆனா அவங்க சொல்றது என்ன அப்படின்னா, நாங்க 1 வருஷமா இதையே கேட்டு பழகிட்டோம், இப்படியே தப்பா படிச்சு ரெக்கார்ட் பண்ணிட்டோம், அதனால திருத்த முடியல அப்படின்னு சொல்றாங்க. சோ நீங்க தப்பா ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை திரும்ப மைண்ட்ல போய் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணதை போய் மாத்துறது ரொம்ப கஷ்டமாயிடும். உதாரணத்துக்கு இங்கிலீஷ்ல and அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கு, அது ஹிந்தில அதாவது கன்ஜங்ஷன், ராமு and ரவி, அங்க ஒரு and போடுவீங்க இல்லையா, அதுக்கு அப்புறம் அப்படின்னு கூட ஒரு பொருள் எடுத்துக்கலாம். அத ஹிந்தில ஆர் அப்படின்னு சொல்லுவோம். பட் 99% ஸ்டூடெண்ட்ஸ் ஹிந்தி கோச்சிங் கிளாஸ் ஆரம்பிக்கும் போது சொல்றது அவுர். நான் உங்ககிட்ட சொல்லுவேன், அவுர்னு சொல்லக்கூடாது, இது ஆர்னு சொல்லுங்க போதும் அப்படின்னு சொன்னா 10 நாள் 15 நாள் ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்களால கரெக்ட் பண்ண முடியும். இது மாதிரி ஒரு தப்பு இல்ல, அவங்க நிறைய தப்பு பண்ணுவாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த தப்பு எல்லாம் அவங்க சரி பண்றாங்க. அதனாலதான் சொல்றேன், படிக்கும் போதே கரெக்டா படிச்சிருங்க. கரெக்டான ஹிந்தி சேனலா பார்த்து சூஸ் பண்ணுங்க. சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் யோசிக்காதீங்க, அவங்கள கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணுங்க. இது ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, லைஃப்ல நம்ம எதை கத்துக்கும் போதும் நமக்கு ஒரு மென்டர்ஷிப் தேவைப்படும். மென்டர்ஸ் இருந்தாங்கனாலே நம்ம கத்துக்கிறது ரொம்ப சுலபமா ஈஸியா ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கும். உதாரணத்துக்கு நீங்க ஒரு அரசியல் கட்சியில இருக்கீங்க, இல்ல அரசியல்வாதி ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு பர்டிகுலர் அரசியல்வாதி பேசுறது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அவரை ஃபாலோ பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நாளாக நீங்களும் அவரை மாதிரியே பேச ஆரம்பிச்சிருவீங்க. இதே ஒரு கேமிங் சேனலை ஃபாலோ பண்ணீங்கன்னா அவங்க எப்படி பேசுறாங்களோ அதே மாதிரி நீங்க பேச ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு ஹிந்தி கத்து கொடுக்குற யூடியூப் சேனலை ரிலிஜியஸா ஃபாலோ பண்றதோட யூஸ் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அகர் துமே கோई हिंदी चैनल पसंद है तो उसे ठीक से फॉलो करो. अगरना इफ, ஒருவேளை, तुम्हे அப்படின்னா உனக்கு, कोई அப்படின்னா ஏதாவது, हिंदी चैनल पसंद है, பசந்துனா பிடிக்கிறது, हिंदी चैनल पसंद है அப்படின்னா ஹிந்தி சேனல் பிடிச்சிருந்தா, ஹிந்தி சேனல் பசந்த் ஹேனா பிடிக்கும் அப்படிங்கிற அர்த்தம் தான் வரும். ஆனா நீங்க அகர் போட்டுட்டீங்க இல்லையா, அதனால பிடிச்சிருந்தா, ஒருவேளை ஏதாவது ஹிந்தி சேனல் பிடிச்சிருந்தா, அகர் தும்ஹே கோई हिंदी चैनल पसंद है तो அப்படிங்கிறது இங்க அப்போ அப்படின்னு வருது. சில சமயம் இதை நீங்க மீனிங்கே இல்லாத ஃபில்லர் மாதிரி நடுவுல போட்டு யூஸ் பண்ணுவீங்க. இப்போ நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா, ஒரு சென்டென்ஸ்ல இருந்து அடுத்த சென்டென்ஸ்க்கு போற ஒரு பிரிட்ஜ் மாதிரி அதை யூஸ் பண்றீங்க. தோ அப்போ உசேனா அத, அந்த சேனல அப்படின்னு சொல்றதுக்கு உசே அப்படின்னு சொல்றீங்க. ठीक से சரியா, ப்ராப்பரா, கம்ப்ளீட்டா, ठीक से இது தீக்குன்னு படிச்சிடாதீங்க, தீ வைக்கிற தீ இல்ல, ஃபயர் அந்த தீ இல்ல, டா ठीक से ஃபாலோ கரோ, ஃபாலோ பண்ணு, அந்த சேனலை கரெக்டா ஃபாலோ பண்ணு அப்படின்னு அர்த்தம். உங்க ஃபேவரட் யூடியூப் சேனல்ல ஒரு வீடியோவை நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா அந்த வீடியோவை முழுசா பார்த்து முடிங்க. 1 நிமிஷம் 2 நிமிஷம் பார்த்துட்டு இது யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு, ஆனா இது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு யோசிச்சு அதை போஸ்ட்போன் பண்ணீங்கன்னா அந்த அப்புறம் எப்பவுமே வராது. இது உங்களுக்கு ஒரு பழக்கமாயிடும். எல்லா வீடியோஸும் இதே மாதிரி அப்புறம் வைப்பீங்க. அதுக்கப்புறம் ஹிந்தி படிக்கணும் அப்படிங்கிற கனவுல இருந்து நீங்க டைவர்ட் ஆகி வெளியில போயிடுவீங்க. உஸ்கி
हिंदी सुनो और नोट्स बनाओ. उसकी हिंदी அப்படின்னா நீங்க எந்த யூடியூப் சேனல் ஹிந்தி யூடியூபரை ஃபாலோ பண்றீங்களோ அவங்களோட ஹிந்திய கேளுங்க, நல்லா காது கொடுத்து கேளுங்க. உஸ்கி அவளோட அவனோட அப்படின்னு அர்த்தம். நீங்க மரியாதையா சொல்லணும் அப்படின்னா உன்கி அப்படின்னு சொல்லிக்கலாம். உஸ்கினா அவனோட அவளோட, உன்கி அப்படின்னா அவங்களோட அவரோட அப்படின்னு வரும். உன்கி அல்லது உஸ்கி. உன்கி ஹிந்தி சுனோ ஆர். பாத்தீங்களா இங்க திரும்ப ஆர் போட்டிருக்கீங்க, இது ஆர்னு சொல்லாதீங்க, ஆர் அப்படின்னு சொல்லுங்க போதும். சுனோனா என்ன கேளு. உன்கி ஹிந்தி சுனோ அல்லது உஸ்கி ஹிந்தி சுனோ और नोट्स बनाओ. नोट्स எடுங்க, நோட்ஸ் எடுக்க ஆரம்பி அப்படின்னு சொல்றாங்க. இங்க பனாவோ அப்படின்னா ஜெனரலி நம்ம மேக் அதாவது செய் அப்படிங்கிறதுக்கு தான், பண்ணு அப்படிங்கிறதுக்கு தான் பனாவோ யூஸ் பண்ணுவோம். பட் நோட்ஸ் எழுதுறது அப்படின்னு வரும்போது நோட்ஸ் பனாவோ அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமா யூஸ் பண்ணுவாங்க. அப்படி நீங்க நோட்ஸ் எடுக்கும் போது அவங்க எப்படி உச்சரிக்கிறாங்கிறத பார்த்துட்டு அதுக்கு இணையான தமிழ் சொல் சரியான உச்சரிப்புல இல்ல அப்படின்னா நீங்க அங்க இங்கிலீஷ் லெட்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி உச்சரிப்பையும் சேர்ந்தே நோட் பண்ணி வைங்க. இந்த ஹிந்தி வார்த்தை இப்படிதான் உச்சரிக்கணும் அப்படின்னு நோட் பண்ணி வைங்க. அதாவது அவங்க டா சொல்றாங்களா, டா சொல்றாங்களா, டா சொல்றாங்களா, சா சொல்றாங்களா, சா சொல்றாங்களா, இதெல்லாம் கவனிச்சு வைங்க. இப்ப நம்ம தமிழ்ல ஹிந்தில சலோன்னு இருக்கிறத தமிழ்ல எழுதணும் அப்படின்னா என்ன எழுதுவோம் யோசிச்சு பாருங்க. சா போட்டு லோ போடுவோம், அது சலோன்னு இருக்கும். சோ நீங்க சா பக்கத்துல CHன்னு பிராக்கெட்ல போட்டு வச்சுக்கோங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்றவங்களுக்கு இது நல்லாவே தெரியும். நான் ஏற்கனவே லெட்டர்ஸ் இல்லாம ஹிந்தி பேசுறது எப்படி அப்படிங்கிற வீடியோல இது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். நீங்க நோட்ஸ் எடுக்கும் போது ஹிந்தி நோட்ஸை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது தெரியாதவங்க இப்ப நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ சலோ அப்படிங்கிற ஹிந்தி வார்த்தைய தமிழ்ல எழுதுறதை விட ஹிந்தில எழுதிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா. CHALO CH பார்த்தா சா சொல்லணுங்கிறது உங்களுக்கு ஞாபகம் வரும். இப்படி அப்பப்ப ஆங்கில எழுத்துக்களோட உதவியை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. உச்சாரன் அப்படின்னா ஹிந்தில உச்சரிப்பு. உங்களுக்கு அது ஞாபகம் வச்சுக்க முடியாது அப்படின்னா ப்ரனவுன்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். वो कैसे उच्चारण करते हैं, இதுக்கு பதிலா நீங்க वो कैसे pronounce करते हैं ரெண்டுல எது வேணா எடுத்துக்கோங்க. वो அப்படின்னா அந்த ஹிந்தி யூடியூபரை நீங்க ஃபாலோ பண்றீங்க இல்லையா, அதுதான் அவங்க அப்படின்னு சொல்றதுக்கு. அவள் அவன் அவங்க அப்படின்னு சொல்றதுக்கு वो அப்படின்னு சொல்றீங்க. वो कैसे कैसेனா எப்படி, உச்சாரன் அப்படின்னா pronunciation உச்சரிப்பு, करते हैं அப்படின்னா செய்யறாங்களோ, எப்படி உச்சரிக்கிறாங்களோ, அவங்க எப்படி உச்சரிக்கிறாங்களோ. ये सीखो और उनके साथ दोहराओ. ये सीखो அப்படின்னா அந்த உச்சரிப்பை கத்துக்கோ. ஏங்கிறது இது, இந்த உச்சரிப்பு நீ எந்த உச்சரிப்பு கேட்டமோ அந்த உச்சரிப்பை அப்படியே கத்துக்கோ. சீக்கோனா கத்துக்கோ. और அதுக்கப்புறம் उनके साथ दोहराओ. उनके साथ அப்படின்னா உங்க ஹிந்தி டீச்சர் கூட. उनके साथ, उनके அப்படிங்கிறது உங்களுக்கு யார் பிடிக்குமோ உங்க ஹிந்தி டீச்சர். உன்கே சாத் கூட, அவருடன் அவளுடன், அதுக்காக சாத். உன்கே சாத் டொஹராவோ அப்படின்னா திரும்ப சொல்லுங்க, ரிப்பீட் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். டொஹராவோ அப்படின்னா ரிப்பீட். அவங்க எப்படி உச்சரிக்கிறாங்கிறத பழகு, அதுக்கப்புறம் அவங்களோடய திரும்ப திரும்ப சொல்லி பாரு. வீடியோவை சும்மா பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒன்னும் புரிய போறது இல்ல. வீடியோல இருக்கிற ஹிந்திய நீங்களும் கூட சொல்லி சொல்லி பாருங்க. இப்ப நம்மளோட ரெண்டாவது ஸ்டெப் என்னன்னு பாத்துடலாம். செகண்ட் ஸ்டெப் இஸ் கான்டெக்சுவல் இன்டராக்ஷன். ஃபாலோ one education, job or business based YouTube channel. நீங்க படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த படிப்பு சம்பந்தமான ஹிந்தி சேனலை ஃபாலோ பண்ணுங்க. ஜாப்னா அந்த ஜாப் சம்பந்தமான, இல்ல தொழில் அப்படின்னா அந்த தொழில் சம்பந்தமான ஹிந்தி யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. உங்க துறை சார்ந்த யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி அவங்க எப்படி ஹிந்தி பேசுறாங்க அப்படிங்கறத கவனிங்க. உதாரணத்துக்கு நீங்க ஒரு டெய்லர் அப்படின்னா டெய்லரிங், எம்ப்ராய்டரி, டிசைன்ஸ் இத பத்தி சொல்லி கொடுக்குற, இத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ற ஒரு ஹிந்தி யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. நீங்க சாஃப்ட்வேர்ல இருக்கீங்கன்னா அது சம்பந்தமான சேனல், நீங்க ஹோட்டல் பிசினஸ்ல இருக்கீங்க அப்படின்னா சமையல் சேனல், நீங்க டீச்சர்னா உங்க சப்ஜெக்ட ஹிந்தில சொல்லி கொடுக்குற சேனலை ஃபாலோ பண்ணுங்க. இது எவ்வளவு உதவியா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நானே ஒரு லைவ் எக்ஸாம்பிள். நான் UPSC, GPSC, ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் பசங்களுக்கு ஜியோகிராஃபி எடுப்பேன். பெரும்பாலும் இங்கிலீஷ்ல தான் எடுப்பேன். எனக்கு அப்ப ஹிந்தி தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமா ஹிந்தி கலந்து பேச முயற்சி பண்ணுவேன். ஆனா அதுல நிறைய தப்பு பண்ணுவேன். அப்பதான் நான் யூடியூப்ல VKT சார், நீரஜ் சார், வைபவ் சார் மாதிரியான ஹிந்தி மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஜியோகிராஃபி எடுக்கிற ப்ரொஃபசர்ஸோட சேனலை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். அவங்க மொத்த ஜியோகிராஃபியும் இங்கிலீஷே கலக்காம ஹிந்தில மட்டுமே எடுப்பாங்க. कावेरी नदी का पानी 3 राज्यों के लोगों तक
जाता है। कावेरी नदी का पानी, காவேரி நதியோட தண்ணி, காவேரி நதி கா. இங்க நதி கி பானி அப்படின்னு நிறைய பேர் தப்பா சொல்லுவாங்க. நதிக்கு பானி சொல்லக்கூடாது, நதி கா பானின்னு தான் சொல்லணும். ஏன்னா பானிங்கிறது ஹிந்தில, அதாவது தண்ணீர் வாட்டருங்கிறது ஹிந்தில ஆண் பால், அதனால நதி கா பானி மட்டும்தான் வரும். தீன் ராஜ்யம் கே, 3 ராஜ்யம், ராஜ்ய அப்படின்னா ஸ்டேட், ராஜ்யம் அப்படின்னா ஸ்டேட்ஸ். 3 மாநிலங்களுக்கு, தீன் ராஜ்யம் கே, 3 மாநிலங்களை சேர்ந்த அப்படின்னு எடுத்துக்கலாம். தீன் ராஜ்யம் கே லோகோன் தக் ஜாத்தா ஹை. லோக் அப்படின்னா மக்கள், லோகோ அப்படின்னா அவங்க வரைக்கும், நிறைய மக்கள், அவங்க வரைக்கும். லோகோன் தக் மக்கள் வரைக்கும், 3 மாநிலங்களை சேர்ந்த மக்கள் வரைக்கும் ஜாத்தா ஹை. ஜாத்தா ஹை அப்படின்னா போகுது அப்படின்னு அர்த்தம். இத இப்ப நான் கரெக்டா பேசினேன், ஆனா நான் ஆரம்ப காலத்துல இதுல ஒரு தப்பு பண்ணிட்டு இருந்தேன். 1 இல்ல 2, நதி கி பானின்னு சொல்லிடுவேன், பானி ஜாத்தி ஹேன்னு சொல்லிடுவேன். அதாவது தண்ணிங்கிறது பெண்பால் அப்படிங்கிற மாதிரி எடுத்து ஃபீமேல் ஜெண்டர் போட்டு நான் பேசிட்டு இருந்தேன். இது ரொம்ப பெரிய தப்பு. பானி ஜாத்தி ஹேன்னு சொல்லக்கூடாது, பானி ஜாத்தா ஹேன் தான் சொல்லணும். நதி கி பானின்னு சொல்லக்கூடாது, நதி கா பானி தான் சொல்லணும். நான் பேசினது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு நான் திருத்துறதுக்கு ரெடி ஆயிட்டேன், நோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். ஆனா நான் பேசும்போது என்னையே அறியாம நான் பண்ண தப்பையே திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருந்தேன். யோசிச்சு இது தப்பு, இதை நம்ம திருத்திக்கணும்னு திருத்துறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. லிவிங் திங்ஸ் நான் லிவிங் திங்ஸ் தெரியாதா இவங்களுக்கு? தண்ணிய போய் பையன் பொண்ணுன்னுட்டு அதுதான் நான் லிவிங் திங் ஆச்சு. ஃபன்னி கைஸ். இதுக்குதான் நான் ஹிந்தி படிக்கிறது இல்ல. ஆமா, பிரெஞ்சு படிக்கணும்னு ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தீங்களா? ஆமா, ஸ்டார்ட் பண்ண போறேன் சீக்கிரமாவே. அக்ரினைக்கு அங்கேயும் ஜெண்டர் இருக்கு, போய் படிச்சு பாருங்க. என்னது, அதுலயும் ஜெண்டர் பிரச்சனை இருக்கா? ஐயோ. कावेरी नदी तला कावेरी से शुरू होती है और बे ऑफ बंगाल में जाकर मिलती है. कावेरी नदी, कावेरी नदी அதேதான், காவேரி காவேரியோட பேர். காவேரி நதி தல காவேரி சே, தல காவேரி அப்படிங்கிற இடத்துல இருந்து, அந்த இருந்துங்கிறதுக்கு தான் சே போட்டிருக்கீங்க. தல காவேரி சே ஷுரு அப்படின்னா ஆரம்பம், ஷுரு ஹோத்தி ஹே அப்படின்னா ஆரம்பிக்கிறது. ஆர் அப்புறம் பே ஆஃப் பெங்கால் மே ஜாக்கர், பே ஆஃப் பெங்காலுக்கு போயிட்டு, ஜாக்கர் எதுக்கு போட்டிருக்கீங்க? போயிட்டு அப்படின்னு சொல்றதுக்கு ஜாக்கர்னு போட்டிருக்கீங்க. பே ஆஃப் பெங்கால் மே ஜாக்கர், பே ஆஃப் பெங்கால் போயிட்டு, மில்தி ஹே அதோட கலக்குது, மில்தி ஹே அப்படின்னா பெங்காலோட கலக்குது, பே ஆஃப் பெங்காலோட அப்படின்னு சொல்றீங்க. தண்ணி பையன் தானே, அப்ப நதியும் பையனாதான் இருக்கணும் அப்படின்னு நானா முடிவு பண்ணிட்டு இதுலயும் தப்பு பண்ணிட்டு இருந்தேன். நதி ஷுரு ஹோத்தா ஹேன்னு சொல்லுவேன், ஆக்சுவலி ஹோத்தி ஹே தான் சொல்லணும். ஏன்? நதிங்கிறது பெண் பால், நதி ஷுரு ஹோத்தா ஹே, பே ஆஃப் பெங்கால் மே மில்தா ஹே அப்படின்னு இதையும் தப்பா சொல்லிட்டு இருந்தேன். இந்த மாதிரி தான் சோசியல் மீடியா பார்த்தே நான் என்னோட மிஸ்டேக்ஸ் எல்லாம் சரி பண்ணிட்டேன். இது ஏன் இவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நீங்க யோசிச்சீங்களா? நான் ஜியோகிராஃபி பார்க்கும்போது ஜியோகிராஃபி நான் கத்துக்க போறது இல்ல, அதான் எனக்கு ஏற்கனவே தெரியுமே. அதனால என்னோட போக்கஸ் எல்லாம் எங்க இருக்கும்னா அவங்க எப்படி ஹிந்தி பேசுறாங்க அப்படிங்கறதுலதான் இருக்கும். அப்ப என்னோட வேலை என்ன? வீடியோ பார்க்கணும், ஹிந்தி கத்துக்கணும், அவ்வளவுதான். ஒண்ணுமே புரியல, என்ன பண்றதுன்னே தெரியல. அதான் சொன்னனே, துறை சார்ந்த ஒரு யூடியூப் சேனல்ல ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, அதோட வீடியோஸ் பாருங்கன்னு. அதுதான் நான் இப்ப எந்த துறையை செலக்ட் பண்றதுன்னு எனக்கு தெரியலையே. உங்க வேலை என்ன? இங்கிலீஷ் சொல்லி கொடுக்கறது. அப்ப நீங்க இங்கிலீஷ்ல இருந்து ஹிந்தி சொல்லி கொடுக்கற ஒரு சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தான் ஏற்கனவே இங்கிலீஷ் தெரியுமே, அப்போ நீங்க இங்கிலீஷை கவனிக்க மாட்டீங்க. அவங்க எப்படி ஹிந்தி சொல்லி கொடுக்குறாங்க, ஹிந்தி எப்படி பேசுறாங்க அப்படின்னு மட்டும் தான் கவனிப்பீங்க. இப்ப இன்னொரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பாருங்க. ஒரு கிரிக்கெட் பிளேயர் இருக்காரு, அவருக்கு அவரோட டீம் மெம்பர்ஸோட ஹிந்தில பேசணும், அவருக்கு ஹிந்தி தெரியாது. இப்ப அவரு ஒரு கிரிக்கெட் கமெண்ட்ரி அத ஹிந்தில பாக்குறாரு அப்படின்னா அவருக்கு தான் கிரிக்கெட் ஏற்கனவே தெரியுமே. அந்த கமெண்ட்ரி இல்ல கிரிக்கெட் எக்ஸ்பிளைன் பண்ற ஒரு வீடியோலயோ அவர் கிரிக்கெட் கத்துக்க போறது இல்ல, ஹிந்தில எக்ஸ்பிளைன் பண்றாங்க அப்படிங்கறதுனால அவர் அதுல ஹிந்தி தான் கத்துக்குவாரு. ஹிந்தி பழகிட்டு ஈஸியா பேச ஆரம்பிச்சிருவாரு. குவிஸ மறக்காம சால்வ் பண்ணுங்க. நீங்க எப்பயாவது ஒரே ஹிந்தி வேர்ட 2 உச்சரிப்புல கேட்டுட்டு எது சரி எது தப்புன்னு ஒன்னும் புரியலையே அப்படின்னு குழம்பிருந்தீங்கன்னா அது என்ன வேர்டு, அதோட எந்த உச்சரிப்பு கரெக்ட் அப்படிங்கறத என்கிட்ட கேளுங்க, கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். நம்மளோட அகாடமில ஹிந்தி கத்துக்கிட்டவங்க இப்ப எவ்வளவு சூப்பரா ஹிந்தி பேசுறாங்க அப்படின்னு தெரியணும்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வீடியோ லிங்க் இருக்கு, போய் செக் பண்ணி பாருங்க.